பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு மாமா பண்ணுறது எல்லாமே அநியாயம்தான். நான் என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம், அது இந்த ரூம்குள்ளே இருக்கிற விஷயம். ஆனால் இந்த விஷயத்த நான் விட போகிறதா கிடையவே கிடையாது. மாமா கிட்டே போயிட்டு, ஏன் மாமா இத்தனை பேரோட சொத்தை 2 பேருக்கு மட்டும் கொடுக்கறதுல என்ன நியாயம், நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை, அதுக்கு அடுத்ததாக தங்கமயில், இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. அவங்கவுங்க ஆதார் கார்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே கொண்டு கொடுக்குறாங்க. மீனா இருந்துட்டு, மாமா கேட்கறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எதுக்காக ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ என்னம்மா உன்னை ஆதார் கார்டை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பொது சொத்தாக எழுதி வைக்கலான் இருக்கேன், அதனால தான் ஆதார் கார்டை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா யாரையுமே போய் சொல்லக்கூடாதுன்னு இவர் பாட்டுக்கு போய் லிஸ்ட் போட்டுகிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நினைக்கவும், அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு மயிலை கூப்பிட்றாங்க. என்னம்மா மயில் அமைதியாக நின்றுட்டுருக்க, போய் உன்னோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயையோ, என் ஆதார் கார்டு பார்த்தா என் வயசு என்னன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே, அதுக்கடுத்து தான் மாமாவோட அதிகமான வயசுன்னு தெரிஞ்சா இவங்களாம் என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே மாமாவுக்கு நான் படிக்கலை, அதே மாதிரி என் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை ஒதுக்கி வச்சுட்டாரு, இப்போ நான் வயசில் பெரியவன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் மயிலோட நிலமை அடுத்து என்னெல்லாம் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.